தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய அந்த வேத சத்தியத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சித்தத்தை அறிவதை குறித்ததான வாஞ்சை, தாகம், பக்தி உள்ளவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, என்னை குறித்து தேவ விருப்பம் என்ன, பிரியம் என்ன, நான் தேவ சித்தத்தில் நடக்க விரும்புகிறேன் என்றதான எண்ணம் நமக்கு எல்லாம் இருக்கிறது. எப்பொழுது தேவனோடு ஒரு சந்திப்பு நமக்கு உண்டாகிறதோ, அந்த சந்திப்பு உண்டாகும் போதெல்லாம் முதலாவது நம்முடைய இருதயம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், தேவனே நான் என்ன செய்யணும்? இதுதான் ஒரு உண்மையான சந்திப்பினுடைய ஒரு பொருளாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நாம் தேவ சித்தத்தை குறித்த வாஞ்சை, தாகம் இருப்பது நல்ல ஒரு வாஞ்சை அல்லது நல்ல ஒரு முன்னேற்றம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லியிருக்கிறது உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தேவ சித்தம் அறியப்பட வேண்டியது ஒன்று, உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்று. அறிய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியமாக. என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? தேவன் பல விதங்களில் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த தேவ சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது அதை நான் உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை உணரும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, அது தேவ சித்தம், கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரோமர் 12:2 இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்து அறியத்தக்கதாக. அப்ப தேவ சித்தத்தை என்ன செய்யுமா? எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் நான் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனசு மறுரூபமாகி புதிதாகி நீங்க மறுரூபமாக வேண்டும். அப்போ மறுரூபமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது அல்லது உலகத்தின்படி நடக்க விரும்பும் போது, உலகத்திலே ஒரு மனிதனைப் போலவோ ஒரு மனுஷியை போலவோ உலகத்தாரை போலவோ நடக்க விரும்பும் போது தேவ சித்தத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்போ அந்த தேவ சித்தத்தை நாம் பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய நாளுக்கு நாள் நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய புதிதாக்குதனாலே, வேதவசனத்தினாலே, ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலே நாளுக்கு நாள் நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ புதிதாக்கப்படும் போது தான் மனசு மறுரூபமாகும். உலகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தாக்கங்கள் மாறி தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதற்குரியதான வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம்.
தேவைக்காக ஜெபம் பண்ணுவோம், படிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம், இப்படி பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இங்கே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 1:12 சொல்லியிருக்கிறது. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றாரு? பல காரியத்துக்கு ஜெபித்தாலும் முக்கியமா எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, அவர்கள் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அந்த முழுமையான தேவ சித்தத்தை அவர்கள் அறிந்து அது தேவ சித்தத்துபடி நடந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறாரு. ஒரு தகப்பன் அப்படித்தான் ஜெபிக்கணும், ஒரு தாய் அப்படித்தான் ஜெபிக்கணும், நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தை நான் பரிபூர்ணமா நிறைவேற்றவனான காணப்படணும். ஆண்டவரே, தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா, தேவ சித்தத்தை நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு தேவையான சகலத்தையும் தேவன் தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப நம்ம நம்முடைய ஜெபிக்க வேண்டிய ஜெபமே இதுதான் இருக்க வேண்டும். தேவ சித்தத்திற்காக, அறிவதற்காக, உணர்வதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எப்பாப்ரதீத்து என்று சொல்லப்படுகிற எப்பாப்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து கொலோசியர் 4:12 சொல்லியிருக்கிறது. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும். அப்ப கொலோசிய பட்டணத்தில் உள்ளவர்களுக்காக எப்பாப்ரா என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஜெபத்தில் என்ன செய்றார்? எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிறார். அப்ப போராடி ஜெபிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. என்னது? தேவனுடைய அந்த சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றி அதிலே முழுமையாய் நிறைவேற்றக்கூடிய வல்லவர்களாக நாம் விளக்க வேண்டும் என்று போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நமக்காக அப்படித்தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எப்படியாகிலும் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை துணை எப்படியாகி தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, என் பிள்ளை, என் மகன், என் மகள் எப்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சபையாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஜெபமே அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லிட்டு, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா? அப்ப எங்களிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா? அப்ப தேவ சித்தத்தை செய்வதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் தனக்கு விருப்பமானபடி செஞ்சு வாழ்ந்துட்டு அவன் விசாலமான வழிகளில் நடந்து போயிடுறாங்க. அது கேட்டுக்கு போன வழியாக அமைந்து கேடுகளுக்குள்ளே கொண்டு போய் விட்டு விடுகிறது. ஆனால் தேவ சித்தத்தின் வழி, பாதையானது அது ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதுக்காக ஜெபித்து அந்த தேவ சித்தத்திலே பரிபூர்ணமாய் நான் நிறைவேற்ற வல்லவராய் இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர், உண்மையாக உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் தேவ சித்தத்தை அறிந்து அதில் நடக்க விரும்புகிறீங்க? உண்மைதானா? பக்கத்தில் கேளுகளை. உண்மையாகவே நீங்கள் தேவ சித்தத்தை அறிஞ்சு அதில் நடக்க விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. 2 ஆப்ஷன் தான். தேவ சித்தம் செய்தால் பரலோகத்துக்கு போகலாம், தேவ சித்தம் இல்லைன்னா அந்த லோகத்துக்கு போகலாம்.
அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் செஞ்சுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப தேவ சித்தத்துல 4 வகை தேவ சித்தம் இருக்கிறது. தேவ சித்தத்தில் 4 விதமான தேவ சித்தம் இருக்குது. என்ன தேவ சித்தம் சொன்னா, யூதா 3வது வசனத்துல, அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதனால 3ஆம் வசனம் நான் சொல்றேன். 3வது வசனம், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து. அப்போ பொதுவான ரட்சிப்பு இருக்குது, ஆனா இது பொதுவான ரட்சிப்புன்னு சொல்றாரு. அப்போ தேவ சித்தம் என்று சொல்லும் போது பொதுவான தேவ சித்தம், எல்லா மனுஷனை குறித்தும் பொதுவான தேவ சித்தம், குறிப்பிட்ட மனிதனை குறித்து அல்ல. ஆபிரகாமை குறித்து இருக்கும் என்று சொன்னால் அது தனிப்பட்ட தேவ சித்தம். யோசேப்பு குறித்து இருக்கும் என்று சொன்னால் அது தனிப்பட்ட தேவ சித்தம். ஆனா இது என்ன தேவ பொதுவான தேவ சித்தம் சொல்லும் போது எல்லா மனிதர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை குறித்தும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா இன ஜனங்களை குறித்தும் பொதுவான சித்தம் இருக்குது. என்ன சித்தம் சொன்னா, எல்லா மனிதர்களும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிப்பை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷன் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணி அவரை பின்பற்றுக்கு ஒப்பு கொடுக்கணும். இது எல்லா மனுஷரும், இது பொதுவான தேவ சித்தம். இது எல்லாருமே என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டுதான் ஆகணும். அதே போல ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுக்க வேண்டும். இது பொதுவானது. எல்லாரும் யார் ஞானசம் எடுக்கணும்? அப்ப எல்லாருமே மனம் திரும்பி ஞானசம் எடுக்கணும். எல்லாருக்கும் உள்ள பொதுவான சித்தம். அதே போல ஜெபம் பண்ணுதல், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இது எல்லாருக்கும் குறித்த தேவ சித்தம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் தான் செய்யணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் வேதத்தை தியானம் பண்ணணும், வாசித்து தியானம் பண்ணணும். எல்லாரும் குறித்து பொதுவான தேவ சித்தம். எல்லாரும் சபைக்கு வரணும். கர்த்தருடைய நாளை அசட்ட பண்ணக்கூடாது. எல்லாரும் ஆராதனைகளிலே எல்லாரும் பங்கு பெறணும். பிறந்த குழந்தை பங்கு பெறணும். 3 வயசு பாப்பா பங்கு பெறணும். 30 வயசு அக்கா பையன் பங்கு பெறணும். 80 வயசு அம்மா அம்மாரும் பங்கு பெறணும். எல்லாம் தேவ சித்தம். எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லணும். இது எல்லாருக்கும் பொதுவான தேவ சித்தம். எல்லாரும் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க வேண்டும். இது பொதுவான தேவ சித்தம். இது எல்லாரும் செய்யணும். இது எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே உள்ளதான ஒரு பொதுவான தேவ சித்தம். இது எல்லாரும் செய்யக்கூடிய பொதுவான சித்தம். நான் செய்கிறேன், ஆமாம், எல்லாருக்கும் பொதுவாக, எல்லாருமே இது தனிப்பட்ட நிலையில் உள்ளதான தனிப்பட்ட நபருக்கானதல்ல, எல்லாருக்கும் பொதுவான, எல்லாரும் குறித்தும் தனிப்பட்ட விதங்களில் எல்லாருக்கும் உரியதான தேவ திட்டம். இது எல்லாருமே நம்ம செய்யணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே சமயத்தில் அந்த பொதுவான சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படும் தேவ சித்தமா இருக்கிறார், உண்மைதான். ஆனா அந்த தேவ சித்தத்துக்குள்ள திட்டத்துக்குள்ள எப்ப நம்ம உள்ள வர்றோமோ அது அப்போதான் அது நமக்கு சொந்தமான தேவ திட்டமா என்ன செய்யுது, மாறிவிடுகிறது. எல்லாருக்கும் ரேஷன் கடையில் போடுறான், இலவச அரிசி கொடுக்குறான். ஆனால் நமக்கு எப்போ சொந்தமாக சொன்னால் நம்ம எப்போ போய் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு என்ன செய்கிறது, சொந்தமாய் மாறிவிடுகிறது. இதே போல இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் நமக்கு உரிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறாங்க, ஆண்டவர் உண்மைதான். ஆனால் இந்த ரட்சிப்பிலே போய்
ஆண்டவர் அதில் நமக்கு சான்ஸ் நம்ம தான் நினச்சி தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சரி, எல்லாம் தேவ சித்தம் தான். ஆனால் அந்த சித்தம் உனக்குரிய சுத்தமாக எப்போ மாறுன்னு சொன்னால், அதை நாம் உரிமை பாராட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது நமக்குரிய சொந்த திட்டமாக சித்தமாக மாறி அது நம்முடைய அனுபவத்துக்குள்ளே என்ன செய்கிறது வருகிறது. இதே போல ஒவ்வொன்றும் அப்படித்தான். அது நமக்கு சொந்தமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், மாறும்போது தான் அது நம்மை குறித்த தேவ திட்டமாக மாறி. பொது தேவ சித்தமே, பொதுவான தேவ திட்டமே ஒரு தனிப்பட்டவருடையதான சொந்த தேவ திட்டமாக எப்போ மாறு சொன்னால், அந்த பொதுவான திட்டத்துக்குள்ளே நம்ம இணைத்து கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது, அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளும்போது என்ன செய்கிறது, நமக்கு சொந்த திட்டமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதே போல தான் ஒவ்வொன்றும், ஆராதனையோ கொடுத்தலோ சுவிசேஷ ஊழியம் செய்தலோ இதெல்லாம் அப்படி தான் என்ன செய்கிறது இருக்கிறது. சில விசேஷமான தேவ சித்தம் என்று இருக்கிறது. விசேஷமான தேவ சித்தம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவர்களை அழைத்த அழைப்பு விசேஷமானது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லாரும் பொதுவான அழைப்பு இருந்தாலும் அதில் அழைப்புகள் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி சரத்தின் அவயவங்களிலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் வித்தியாசமான ஒரு வேலை இருக்கிறதோ, அதே போல நாம் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமோ, அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, அதுக்கு ஏற்ற நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் சொன்னால், நமக்கு அவருடைய தனிப்பட்ட அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதை என்ன செய்கிறார், நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறவங்களை பார்த்து, எல்லாரும் திருமணம் செய்ய வேண்டுமா, அது தேவ சித்தமா? ஐயா மாதிரி சொல்லுங்க, எல்லாரும் திருமணம் செய்யணுமா? அம்மா மாதிரி சொல்லுங்க, எல்லாரும் திருமணம் செய்யணுமா, அது தேவ சித்தமா? ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தேவ சித்தம் உண்மைதான். எல்லாரும் தேவ. அப்போ ஆண்டு முதலாவது ஆதாமை படைத்து ஏற்ற துணையாக அவருடைய எலும்பிலிருந்து ஒன்றை உண்டாக்கி கொடுத்தார். அப்போ தேவ திட்டம் எல்லாரும் என்ன செய்யணும், அவர்கள் கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பமாக இணைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் தேவ திட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் அந்த இணைப்பில் எனக்கு யார் மனைவி, எனக்கு யார் கணவன், இதில் நம்ம தேவ சித்தம் ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிச்சு சரியாக நம்ம வாழ்க்கையில் அமைச்சிக்கிட்டோம்னா நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவான்கள் அல்லே சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள் தானா? அந்த அம்மா கத்தர் கொடுத்த அம்மா தானா? இந்த ஐயா கத்தர் கொடுத்த ஐயா தானா? தப்பா தேவ சித்தம் இல்லாத பெண்ணை திருமணம் பண்ண உனக்கு ஐயோ. தேவ சித்தம் இல்லாத ஐயாவை கணவனை கல்யாணம் பண்ணினா உனக்கு ஐயோ தான். ஆகினாலே திருமணத்தில் தேவ சித்தத்தை அறிஞ்சு என்ன செய்யணும், நமக்கு திருமணம் பண்ணணும். சுண்டி விட்டா ரத்தம் வருது, ஒரு கிலோ தங்கம் கொடுக்குறான், BMW கார் கொடுக்குறாங்க, எல்லாம் வரும். ஆனால் வாழ்க்கை துணை என்ன செய்யாது, இருக்காது. அப்போ தேவ சித்தத்தை அறிஞ்சு என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும். இது தனிப்பட்ட விதங்களில் விசேஷமான தேவ சித்தம். திருமணத்தில் வாழ்க்கை துணையை தெரிந்துபடுத்துவதிலே தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா வாழ்க்கை போகிற ஒன்றை போய் நான் கட்டினேனே, உம்மை போய் நான் கட்டினேனே, இப்படியே வாழ்க்கை ஓடும். ஆக நம்ம சரியான, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொழிலை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து நம்ம செய்யணும். என்ன வேலை, ஆண்டவருக்கு எனக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க,
நான் என்ன வேலை செய்யணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, சுய தொழிலா, கர்த்தருக்கு ஊழியம் செய்தா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எப்படி ஊழியம் செய்யணும்? பாஸ்டராவா, சுவிசேஷகரா, அப்புறம் அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியாகவா, என்ன ஊழியம் செய்யணும்? இது தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல ஆண்டவர் சிலரை திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்வதற்காக சிலரை என்ன செய்கிறாரு? ஒரு ஸ்பெஷல் ஒரு தேவ சித்தத்தை அங்கே கூதி வச்சிருப்பார். அப்படிப்பட்டவங்க மாத்திரம்தான் திருமணம் செய்யாதபடி அவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய அவரால் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அழைப்பு அப்படிப்பட்டதான் என்ன செய்ய இருக்கும். ஆக இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விசேஷமான தேவ சித்தம் இருக்கும். அதை அறிந்து நாம் செயல்படுவது நமக்கு பாக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் செய்கிற தொழில் அல்லது வேலை கர்த்தர் கொடுத்தது தானா? கர்த்தருக்கு சித்தமானது தானா? கர்த்தருக்கு சித்தமான இல்லாத இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா எப்பவுமே பஞ்சாயத்து தான். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து அதில் செயல்பட கர்த்தருக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான்காவது ஒரு தேவ சித்தம் இருக்குது, அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். எப்படி தேவ சித்தம்? பக்கத்தில் பார்த்து, அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். இது என்னங்க அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம்? தேவன் நம்ம குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. அப்போ நம்ம அந்த சித்தத்தைப்படி என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவரே அவ என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவ, ஆண்டவரே இவர் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவர், ஆண்டவரே ஆண்டவரே நான் இந்த தொழிலை நேசிக்கிறேன், ஆண்டவரே இதை செய்கிறேன், ஆண்டவரே சரி சரி போ போ ஓகே செய்து வர ஆண்டவர். சில சமயங்களில் எனக்கு தெரிஞ்சு அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தில் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவ சித்தம் நல்லதா அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் நல்லதா? தேவ சித்தம் நல்லது. தேவ சித்தம் நல்லது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் சொல்ல, நம்ம தேவ சித்தத்துக்கு மாறா ஒரு காரியத்தை செய்யும். ஆண்டவரே எனக்கு சமபூமி எங்க இல்லாதே ஓடணும், இல்லை எனக்கு இங்கே நீ அங்கே போனேன்னா அந்த விளைவை நீ என்ன செய்யிருக்கும்? சரி போ, ஆனால் விளைவை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நீ தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் அல்ல, தேவன் கொடுத்த தேவ சித்தத்தில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒருவேளை நாம் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் நாம தெரிந்து தேவ சித்த நாமவே தெரிந்து எடுத்து ஒரு காரியத்தை செய்திருப்போமானால், தேவ சமூகத்தில் உட்காந்து விழுந்து கிடந்து, ஆண்டவரே இன்னும் இந்த காரியத்திலும் நாம் சித்தப்படி நடக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம மறுபடியும் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான நிலைகளிலே 4 விதமான தேவ சித்தம் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதில் நீங்கள் தான் தெரிஞ்செடுத்துக்கணும், தேவ சித்தம் எப்படிப்பட்ட தேவ சித்தம். நான் தேவ சித்தத்தை நடக்கிறேன்னா இல்லையா? இப்போ தேவ சித்தம் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் நடக்கிறது தேவ சித்தத்தை நடக்கிறீங்களா, இல்லது தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்தை போகிறீங்களா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சித்தத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஆரம்பத்தில் நமக்கு அது புரியாமல் இருக்கும், ஆனால் அதனுடைய வழிகளெல்லாம் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அதனுடைய வழிகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், அது மகிமையாக என்ன செய்ய இருக்கும். அப்படிப்பட்ட தேவ சித்தத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.
இன்னொரு சூப்பராக ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. என்னன்னு சொன்னால், தேவ சித்தத்துக்கு குறுக்கு வழியின் கையாளுவோம். என்ன சொல்லுவோம்னா, பொண்ணு பார்க்க போகும்போது போவாங்க, 2 பொண்ணு பேரை எழுதுவாங்க. எழுதிட்டு ஆண்டு உமக்கு சொந்தமான பொண்ணை வாய்க்க பண்ணும். எப்போ 2 சீட்டு வச்சாக்க 2 தான் இருக்கும். அப்போ உலகத்தில் இருக்க எல்லா பொம்பளை பேரும் எழுதி போட்டு நீ எடுத்தேன்னா பரவாயில்ல. எடுத்தது என்னது? 2 சீட்டு. ஒன்று எப்சிபா பியூலா, 2 தான் இருக்குது. ஒன்று எப்சிபா வரணும், பியூலா வரணும். நீயே ஒரு சித்தத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் தேவ சித்தன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையவே கிடையாது. சீட்டு போடாத, பக்கத்தை சொல், சீட்டு போடாத, சீட்டு போடாத, தேவ சித்தத்தருக்கு சீட்டு போடாத, அது தப்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம குறுக்கு வழி தேவ சித்தத்தை தர்றதுக்கு என்னது? சீட்டு போடுதல். மிக மோசமான தப்பான வழி. உடனே சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் சீட்டு போட்டு தான் தெரிஞ்சிச்சாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க. அந்த 11 அப்போஸ்தலர் யூதாசுக்கு பதிலாக சேர்க்க வேண்டியது பவுல். ஆனால் இவங்க சீட்டு போட்டு வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையை சொன்னால் சீட்டு போடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ தேவன் என்ன செய்யறார் சொல்லி சொன்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு சகோதரனை குறித்தும் ஒவ்வொரு சகோதரிகளை குறித்தும் தேவன் விசேஷமான நோக்கம் வச்சிருக்கிறார். பொதுவான தேவ திட்டம் சித்தம் இருந்தாலும் ஆண்டு ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கை குறித்தும் தனிப்பட்ட விதங்களிலே ஒரு சித்தத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு விருப்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க உங்க கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கையில் பாருங்களேன், ரேகை யாருக்குமே ஒரே மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. வித்தியாசமா இருக்கும். அதே போல கண் உள்ள இருக்கிற ரேகை பார்த்தீங்கன்னாலும் அது வித்தியாசமா இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னா ஏன் அப்படி படைத்திருக்காரு சொன்னா, ஒவ்வொருடைய குறித்து வித்தியாசமான நிலைகளிலே ஒரு பயனுள்ள விதங்களில் இருப்பதற்காக கர்த்தர் படைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் சோதரம் உண்டாவதா. அப்ப நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? அப்ப தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருப்பார் என்றால், அந்த நோக்கத்துக்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்ம ஒரு நோக்கத்துக்காக உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதில் பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யோசேப்பை குறித்ததான ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு இருந்தது. யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. அதை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 7 வசனங்களிலும் 9 முதல் 10 வசனங்களிலும் நாம் அதை பார்க்கலாம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஒரு காலம் வரும், பஞ்ச காலம் என்று ஒன்று வரும். அப்பொழுது அவனுடைய தாய், தகப்பன், சகோதரர்கள் குடும்பத்தை போஷிக்க வேண்டும். தேவ திட்டம் இருந்தது. ஆனா அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் 17 வயசுல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். 17 வயசுல ஆடுகளை மேய்ச்சிட்டு கொண்டிருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட 2 சொப்பனங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து தேவ திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ
எதிர்காலங்களிலே அவன் எப்படிப்பட்டதான நிலைகளிலே அவன் உயர்த்தப்பட போகிறான், ஆசீர்வாதமாக இருக்க போகிறான் என்பதான ஒரு திட்டத்தை தேவன் வெளிப்படுத்திட்டார். ஆனா அது வரைக்கும் எப்படி நடத்த போறாருங்கிறதை குறித்து ஒரு திட்டம் சொல்லவே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கவும் சொல்லலை, ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்கவும் சொல்லலை, அந்த காலங்கள் வரைக்கும் என்ன நடக்கும் சொல்லலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும், அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நோக்கி அவனை உந்தி தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்தது, அவனை வழி நடத்தி கொண்டே இருந்தது என்று சீக்கிரம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அந்த சொப்பனம் கண்டது தான், தேவத்திட்ட வெளிப்பட்டது தான். நடந்தது என்ன? அவன் சகோதரரால் பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டான். தரிசனம் என்னது? தேவ திட்டம் என்னது? அவன் போஷிக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். திட்டம் எந்த இடத்துல மற்றவனுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய நிலைகளிலே அவன் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா நடந்தது என்ன? குழியில போடப்படுறான், கதறான், அப்புறம் அடிமையா விற்கப்படுறான். என்னப்பா தேவன் கொடுத்த தரிசனம் என்ன, திட்டம் என்ன, சித்தம் என்ன, நான் இருக்கிற நிலை என்ன? ஒரு வீட்டில் கொண்டு அடிமையாக போகிறான். கொஞ்சம் அந்த அடிமையை வேலை பார்த்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கிறான். அங்கே ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. போ சிறையில் கொண்டு போய் போடு, சிறைச்சாலையில் இருக்கான். ஒரே சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்து நடக்குது. வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்திற்கும் கர்த்தர் சொன்னதற்கும் நடக்கிற காரியங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைத்திருக்கலாம், நினைச்சு முறுமுறுத்திருக்கலாம், அல்லது ஆண்டவரை என்ன செய்திருக்கலாம், மறுதலிச்சிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நிலைகளும் கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக அவன் இருந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பாருங்க. தேவ திட்டம்னு ஒன்று இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில தெய்வீக பண்புகளை அவன் தன்னிலே கொண்டவனாக அதை காத்து நடந்து வருகிறதையும் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் பலமாயிருந்த போதும் அதற்கு விலகி தன்னை காத்து கொண்டபடியினாலே ஆண்டவர் அந்த தேவ திட்டம் தடைவிடாதபடி ஆண்டு ஏற்ற காலங்களிலே நேரங்களிலே அவரை டக்கு நினைச்சிட்டா உயர்த்திட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் தனிப்பட்ட விதங்களிலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார். இப்போ அதுக்கும் இப்பொழுது நடக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. யோசேப்பை போல கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். உங்களை உயர்த்துவதற்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு திட்டத்தை வச்சிருக்கலாம். அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. என்ன குறித்து தேவ திட்டம் என்ன? ஆண்டவர் ஸ்பெஷலா என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? சித்தம் என்ன செய்யணும் அதை வச்சிருப்பாரு, கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இதே போல் நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். நெகேமியாவுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். நெகேமியாவை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை நிறைவேற்றார். நெகேமியாவை பொறுத்தளவில் அவர் ரொம்ப செல்வ செழிப்பாக, மிகவும் மகிழ்ச்சியாக, உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த செல்வம், அவன் மனரம்பியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் அது. ஆனால் அவனை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு என்ன செய்ய சொன்னா, தேவன் சொப்பனத்திலே தேவ திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆனா இங்க நெகேமியாவுக்கு சொப்பனம் கிடையாது, தரிசனமும் கிடையாது. அவன் எதர்ச்சியாக எருசலேமிலிருந்து வந்த ஜனங்களிடத்திலே
அந்த செய்தியை குறித்து கேள்விப்படுகிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, அல்லேலூயா, இவர் வர்றகிட்ட செய்தி விசாரிக்கிறாரு. அவங்க சொன்ன செய்தி எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதாயும் சுட்டரிக்கப்பட்டதாயும். அந்த செய்தியை கேட்ட உடனே அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று பண்ணுது. ஒரு வேதனை, ஒரு வேதனை. மகாராஜாவின் நகரம், தேவன் சிங்காசனம் வைத்திருக்கிற ஒரு இடத்திலே எப்படி மகிமையா இருந்த அந்த இடம் இன்னைக்கு இப்படி கிடக்கிறதே என்று சொல்லதான் ஒரு வேதனை. உடனே அவனுடைய கண்ணில் தண்ணி வருது, எங்கேயும் அழுகிறான். ஐயோ, தேவனுடைய நகரம் இப்படி கிடக்கிறதே, இப்படி கிடக்கிறதே. அந்த பாரம் அவனுக்குள்ள, எப்படியாகிலும் இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி ஆக வேண்டும், இதை நிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள என்ன செய்கிறது, எழும்புகிறது. அப்போ இவனுக்கு தேவ திட்டம் எப்படி வெளிப்பட்டது, தேவ சித்தம் எப்படி வெளிப்பட்டது? சொப்பனத்தில் அல்ல, தரிசனத்தில் அல்ல, அவன் இருதயத்தில் இருந்த பாரம் தான் கர்த்தர் கொடுத்த தரிசனம். அந்த பாரம், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாரம், அது மூலமாக தேவனை இதற்காக அழைக்கிறார் என்று சொல்லி அவன் எழுகிறான். எழுந்து போகும்போது ராஜாவிடத்திலிருந்து சகல உதவிகளும் கிடைக்கிறது, அனுமதியும் கிடைக்கிறது. சகல பொருளாதாரத்தோடும் அந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிற அனுமதியோடும் அவன் புறப்பட்டு போகிறான். போன மாத்திரத்தில் அவன் பேசுகிறான், ஜனங்களிடத்தில் பேசுகிறான். பேசி எழுந்து கட்டுவா வாருங்கள் சொல்கிறான். எல்லாரும் அந்த கை கொடுக்கிறாங்க. இவ்விதமாக அந்த எருசலேமின் அலங்கம் 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ தேவ திட்டம் குறுகிய காலத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவ திட்டத்தை இந்த நெகேமியா அற்புதமாக பெற்று அவன் நடத்தி முடித்து விட்டான்னு சொல்லி பார்க்கிறான். இப்போ தேவ திட்டம் எப்படி, உங்களுக்கு ஆண்டவர் எதிலே பாரத்தை கொடுத்திருக்கிறாரோ, எதை குறித்து உங்களுக்கு கண்ணீர் வருகிறதோ, எதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறதோ, உங்கள் உள்ளங்கள் உடைகிறதோ, ஒரு வைராக்கியம் எழுப்பி வருகிறதோ, அதுதான் தேவ திட்டம் உங்களை குறித்து. இதை நீங்க செய்ய ஆரம்பிங்கள். கர்த்தர் மற்ற காரியங்கள் எல்லாம் கூறி வர பண்ணுவார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒருவேளை சில ஜனங்களை பார்க்கும்போது இருதயம் உடையும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கும். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனமா இருக்கலாம், திட்டமா இருக்கலாம். அது இடம் கொடுங்க, செய்யுங்க. கர்த்தர் உங்களின் மூலமா பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நோவா அதே போலதான். நோவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு பேழையை கட்ட சொல்றார். பேழை கட்ட சொல்றார். பேழை கட்ட சொல்லும் போது என்ன, அன்றைக்கு பேழை என்பது என்னென்ன புரியாது. ஒரு கப்பல் செய்யணும்னு சொல்லும்போது மழை இல்லை, பெரு வெள்ளங்களை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட நேரங்களில் பெரு வெள்ளம் வரப்போகுது,
ஜலப்பலயத்தினால் இதை என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன், நீயும் குடும்பத்தான் தப்பி வைக்கப்படும்படி என்ன செய்யுங்க, பேழையை செய்யுங்க. எப்படி செய்யணும்னு ஆண்டு விடுக்கிறாருன்னா ஒரு மேப் கொடுக்குறார். மேப் கொடுத்து அதுக்கெல்லாம் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அதுக்கெல்லாம் அளவுகளை கொடுக்குறார். என்ன அளவில் செய்யணும், என்ன மெட்டீரியல்ஸ் போடணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். அவர் செய்கிறார் வருஷக்கணக்காக செஞ்சிட்டு இருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் செய்கிறார்கள். காலங்கள் போய்கொண்டே இருக்குது. கடினமான வேலை தான், கஷ்டமான வேலை தான், ஆனால் செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. சில சமயங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இப்படி செய்யு, அப்படி செய்யு, இந்த விதத்தில் செய்யுன்னு சொல்லி தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவ திட்டம் செய்கிறது இருக்கிறது. இந்தப்படி செய், அந்தப்படி செய், இப்படி செய், அப்படி செய் சொல்றதான காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசும்போது நாம் இடம் கொடுப்போமானால் என்ன நடக்கும் சொன்னால், அங்கே அவனும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டது மாத்திரமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சகல ஜீவன்களும் ஜோடு ஜோடாக ஒவ்வொன்று சிலவைகள் இரண்டாக ஜோடாக என்ன செய்யப்பட்டது உள்ளே வந்து இந்த பூமி அழிக்கப்பட்டு வேறொரு புதிய ஒரு சந்ததியினாலே உலகம் நிரப்பப்பட்டதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் மூலமாக ஒரு சந்ததி உருவாகி பூமியை நிரப்பினது. இதே போல ஆண்டவர் நம் மூலமாக ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் நம்மை ஒரு காரியத்தில் நடத்தலாம். அதற்காக ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கலாம். உங்க மூலமாக ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக ஆண்டவரை கேட்கணும், என்ன ஆண்டவரே சொல்றீங்க, நான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்துவார், பேசுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் எப்படி இருந்தது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்பாடி ஆண்டு அவன்கிட்ட பேசுறார், ஆபிரகாமே அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆபிரகாமே சே, தேவன் நம்ம பேரை சொல்லி அழைச்சிட்டா என்ன சந்தோஷம். பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் நம்ம பேரை சொல்லி அழைச்சிட்டா என்ன சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவு தேவன் பேரை சொல்லி அழைக்கிறார். அழைச்சிட்டு சொல்றாரு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. எங்க போன்னு சொல்லலை, எந்த நாடும் சொல்லலை, எப்படிப்பட்ட நாடும் சொல்லலை, எவ்வளவு தூரத்திற்கும் சொல்லலை, அங்க எப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க சொல்லலை. போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்றார். அப்போ ஒண்ணுமே தெரியல, ஆனா புறப்பட்டு போறான். சில சமயங்களில் ஒண்ணுமே புரியாம, எங்க போறோம் தெரியாம, என்ன செய்ய தெரியாமையே கர்த்தர் நினைச்சுவார். நம்ம ஒரு திட்டம் வச்சு அனுப்புவார், சொல்ல மாட்டார். போ போ, ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த தேசத்தை அவன் கால் மிதித்து நடந்த தேசத்தை பூரா அவனுக்கு சொந்தமாக கொடுத்தார். ஆண்டவர் நம்ம போன்னு சொன்னால் போயிட்டோம்னா எந்த இடத்துக்கு போகிறோமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். ஒரு இடத்துல இருக்க சொன்னால் அதை இருந்தோம்னா அது நமக்கு சொந்தம். நம்முடைய வாழ்க்கையில் தேவைன்னா கத்த சொல்லி கீழ்ப்படிவதற்கு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தா போதும். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆபிரகாமை நினைத்து எத்தனை பாட்டு பாடுறோம், ஆபிரகாம் பற்றி எத்தனை பிரசங்கம் கேட்குறோம். எல்லாரும் சொல்கிறோம் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறத நம்ம பெருமைப்படுறோம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்வதில் முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் தான் முதல்ல வரார்.
அல்லேலூயா. எங்க அப்பா முற்பிதா ஆபிரகாம் தான் முதல்ல வர்றார். அந்த அளவு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம லைஃப்ல ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருப்பாருன்னு சொன்னா அதுக்கு நேராக வித்தியாசமான வழிகள் நடத்துவார். அதில் நீங்க பார்த்தீங்க சொன்னா யோசேப்பை குறித்து வித்தியாசம். யோசேப்பை நடத்தின வழி வேற, நெகேமியாவை நடத்தின வழி வேற, நோவாவை நடத்தின வழி வேற, ஆபிரகாமை நடத்தின வழி வேற. ஏன்னா அவங்களை குறித்தெல்லாம் தேவ திட்டம் வித்தியாசமா இருந்தது. ஆனால் மாறாத ஒன்று இருந்தது. கர்த்தரை நேசித்தார்கள், பயபக்தியா இருந்தார்கள், பரிசுத்தமா இருந்தார்கள், கர்த்தரை உண்மையா இருந்தார்கள். அந்த தெய்வீக பண்பு மட்டும் மாறவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் சோதரன், நம்ம லைஃப்ல ஆண்டவன் நம்ம குறித்து என்ன திட்டம் வச்சிருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில அந்த தெய்வீக பண்பு எப்பொழுதும் நம்மளை நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாவதா. ஒருவேளை உங்களை ஆண்டு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு வர்றதற்கு ஆண்டு வச்சிருக்கலாம். ஒருவேளை தேசத்துல எந்த பதவியில வர்றதுக்கு கர்த்தர் வச்சிருக்கலாம். ஒருவேளை சிறந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் நடுவில் இந்த தெய்வீக பண்பு எல்லாருக்குள் இருக்க வேண்டிய மிக மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படிப்பட்டதான நிலைகளிலே தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் அடிப்படையாக சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அடிப்படையான காரியங்கள் இருக்கும்போது அது தேவ சித்தத்தில் நடந்து தேவன் நம்முடைய வாழ்க்கை வைத்திருக்கிறவைகளை பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொல்லி சொன்னா எபிரேயர் 11:39 படி அவங்க எல்லாரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. நம்ம லைஃப்ல நம்மை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நான் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில எது செஞ்சாலும் எனக்கு நன்மையா செய்வார். எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டம் உண்மையிலே நல்லது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது அந்த தேவ சித்தத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல இரண்டாவதாக எல்லாருக்குள்ளேயும் தேவ திட்டம் என்று ஒன்று வந்தபோது அவர்கள் தங்களுக்கென்று பல விருப்பங்கள் இருந்தாலும் ஆசைகள் இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்து தன் சுயத்தை அவர்கள் வெறுத்து அதற்காக தன்னை அர்ப்பணித்து அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. யோசேப்புக்கு இளம் வயதிலே எத்தனையோ ஆசைகள் அவனுக்குள்ள இருந்திருந்தாலும் ஆனால் அல்லது எத்தனையோ இந்த உலகத்தின்படி வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒருத்து தன்னை சுயத்தை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமானபடி அவன் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் நீங்க இங்க நெகேமியாவை பார்த்தீங்க சொன்னா அந்த காரியத்திற்காக உயரமான ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்தவன் அவன் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அந்த பதவியிலிருந்து கீழே இறங்கி வந்து அங்கே ரோடுகளிலே படுத்து வேலை செய்து அப்படிப்பட்ட நிலைகளிலே பழி சொற்களை அவன் சம்பாதித்து நிந்தைகள், அவமானங்கள், பயமுறுத்தல்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு என்ன செய்கிறான்? அந்த வேலையை செய்கிறான். சுயத்தை வெறுக்குதல். நோவாவும் கூட எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க. 120 வருஷம் கேள்வி பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படலை. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படலை. எவ்வளோ பரியாசம், நிந்த, ஹார்ட் ஒர்க், கடினமான வேலை குடும்பமாக செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ எல்லாரும் ஜாலியாக இருந்திருப்பாங்க. நாடகத்துக்கு போயிருப்பான், நாட்டியத்துக்கு போயிருப்பான், அதை பண்ணியிருப்பான், இதை பண்ணியிருப்பான். ஆனால் இவங்க வேலைகளை கவனமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதே போல தான் ஆபிரகாம். அவரும் ஒரு வசதியில் குடும்பத்தை சேர்ந்தவர் தான், சொந்த பந்தத்தோடு இருந்தவர் தான். ஆனால் தேவ அழைப்புக்காக எல்லாவற்றையும் விற்று கர்த்தர் போதும்,
என்று சொல்லி கர்த்தர் வந்ததினாலே இவர்கள் எல்லாரும் தேவ திட்டத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, சுயத்தை வெறுக்காம தேவ திட்டம் நிறைவேறாது. கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகும். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு நம்ம இடம் கொடுத்தால், நம்முடைய சுயத்தை கொஞ்சம் வெறுத்தால், தேவனுடைய அந்த மகிமையான திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் நான் சொன்னது போலவே அவர்கள் எல்லாம் பயபக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். நம்ம வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறணும்னா கர்த்தருக்கு பயந்து பயபக்தியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதே போல இவர்களை போல் எல்லாரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நான் வாழவேன். பரிசுத்தம் தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா அவர் நான் பரிசுத்தர் ஆகையினால் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், யோசேப்பா இருந்தாலும் சரி, நோவாவா இருந்தாலும் சரி, நெகேமியாவா இருந்தாலும் சரி, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, அவர்கள் கடந்த போன பாதைகள் எல்லாம் கரடும் உடனானவைகளாகவே அநேக நேரங்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு நேரமும் அவர்கள் தேவனை முறுமுறுக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நடந்து கொண்டு போனார்கள். இதே போல எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளிலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரோ அந்த சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. தேவ திட்டத்தில் நடக்கிற தேவ பிள்ளைகள் நாம் தேவ சத்தத்தை கேட்டு பழகணும். நடந்து போகும்போது கர்த்தர் என்ற எண்ணத்தை பேசுகிறார், அதை கேட்டு அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் பெற்ற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை போல நாமும் அந்த தேவ சித்தத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எட்டாக்கனி போல இருக்கலாம், நடக்குமான்னு இருக்கலாம், நடக்கும். தேவ சித்தத்தை வைத்திருப்பார்னு சொன்னால் அதை நிறைவேற்றி தருவதற்கு ஆண்டு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். எப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்கள் அந்தந்த காலகட்டங்களிலே ஆண்டு வித்தியாசமான நிலைகளில் அழைத்து ஆண்டவர் அவளை கொண்டு செய்ய வேண்டியதை செய்தாரோ, அதே போல் இந்த நாட்களில் நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பங்களை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு பல காரியங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம். தேவ சித்தத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சித்தத்தை அதை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to God. தேவ சித்தம் கேட்பதற்கு நமக்கு ரொம்ப, தேவ சித்தத்தை கேட்பதற்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. தேவனே உம்முடைய தயவுள்ள சித்தத்தில் என்னை நடத்திருங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆண்டவருடைய தயவுள்ள சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்தில், தரிசனத்தில், பாரத்தின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தின் மூலமாக, தேவ சத்தத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக, செய்திகள் மூலமாக, இயற்கை சம்பவங்கள் மூலமாக, நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக தேவன் நம்மகிட்ட பேசுகிறார். நான் உன்னை குறித்து தேவ திட்டம் இதுதான், உன்னை குறித்து தேவ திட்டம் இதுதான் அவன்கிட்ட பேசுகிறார். அதை உடனே அந்த தேவ திட்டத்துக்கு நேராக நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது மகிமையான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அது முடியக்கூடியதாக இருக்கும். ஒரு காலங்கள் வரும்போது அந்த தேவ சித்தத்தை செய்வதனுடைய பலனை நாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சித்தத்துக்கான அர்ப்பணிச்சிருங்க, தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே என்ன குறித்து தேவ திட்டம் என்னமோ அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வேளை கர்த்தருக்காக ஊழியம் செய்வது தேவ திட்டமாக சித்தமாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கு அர்ப்பணிக்காமல் ஒருவேளை தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தால் பல கஷ்டம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை அர்ப்பணிக்காமல் இருப்பீங்க சொன்னால்
உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையான அந்த எதிர்காலத்தை வீணடித்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை குறித்ததான அறிவும் உணர்வும் அதற்கான ஜெபமும் அர்ப்பணித்தலும் உண்டாகி அந்த தேவ சித்தத்தை நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை குறித்த தேவ சித்தத்திற்கு, திட்டத்திற்கு, விருப்பத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறாப்பா, என்னை அர்ப்பணிக்கிறாப்பா, என்னை அர்ப்பணிக்கிறாப்பா, என்னை அர்ப்பணிக்கிறாப்பா. என்மேல் வைத்திருக்க அக்கறைக்காக ஸ்தோத்திரம், என்மேல் நீ வைத்திருக்கிற கரிசனைக்காக ஸ்தோத்திரம். ஒரு உயர்ந்த மகிமையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. அதில் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க, உணர்வு இதயத்தை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த பரிபூர்ண தேவ சித்தத்தை அறிந்து அதை பூரணமாய் நிறைவேற்ற கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.